पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओम व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। ओम नारायण परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 13வது சாப்டர் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ய விபாக யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது எங்கே முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31வது பேஜில் நடுவில் தஸ்மாத் அப்படின்னு ஒரு இது முடிச்சிருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எவன் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்க அப்படின்னா சம்சாரி அப்படின்னும் இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மா பரமாத்மா வேறன்னும் இந்த க்ஷேத்திரம் பார்த்தீங்கன்னா வேறன்னும் வேதத்தை பார்க்குறானோ பரமாத்மா வேற நான் வேற, நான் நிறைய சாதனைகளை பண்ணி நான் என்ன பண்ணணும் அந்த பரமாத்மாவை அடையணும், பரமாத்மாவிடத்துல நிலை பெறணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ அவன் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கான். அப்ப வாஸ்தவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் ஜீவனும் பிரம்மமும் வேற வேற இல்லை. இதுதான் அல்டிமேட் இருக்கிறது. இதுதான் வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறது பரமாத்மா மட்டும்தான் இருக்கார். ஜீவாத்மான்னு ஒருத்தன் தனித்தவன் இல்லை. புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றோம். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கர்மத்துல மாட்டிக்கிட்டு சம்சாரியா இருக்கும் போது அது சொல்லப்படுது. வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் புத்தி வந்ததுக்கு பிறகு நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரே ஒரு பார்ப்பவன் தான். அந்த ஒரு பார்ப்பவன் இடத்துல தான் இந்த மொத்த பிரபஞ்சமே இருக்கு. பார்க்கிறவன் பாத்தீங்கன்னா அநேகம் இல்லை, நான் பார்க்கிறேன். இப்ப நான் பரமஹம்சானந்தா நான் சொல்றேன். பரமஹம்சானந்தா தேகம் வேற. இந்த தேகத்தை வச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் தனித்தனியா தெரியும். அதே நேரத்துல நான் பார்க்கிறேன் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா பார்க்கிறவன் உள்ளுக்குள்ளார 2 நாள்ல ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கிறவன். தேகத்தோட சேர்த்தா ரிஃப்ளெக்ஷன் வந்துடும். தேகத்தோட சேர்க்கல அப்படின்னா பார்ப்பவன் ஒரே ஒருத்தர் தான். இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்ப்பவன் இடத்துல பாத்தீங்கன்னா சொப்பனங்கள் மாதிரி தெரியுது. சொப்பனத்துல எத்தனை திரஷ்டான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? கேரக்டர்லாம் சொப்பன திரஷ்டான்னு சொல்லுவீங்களா அப்படின்னா
சொப்பனத்துல வரக்கூடிய கேரக்டர் எல்லாம் வாஸ்தவம் இல்லை, அதெல்லாம் வெறும் இல்யூஷன். அங்கேயும் நமக்கு என்ன தெரியுது, அங்க ஜீவராசிகள் இருக்கு, தனித்தனியா விவகாரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறோம். ஆனா அதெல்லாம் உண்மையான்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே உண்மை இல்லை. பார்க்கிறவன், சொப்பனத்தை பார்க்கிறவன் ஒரே ஒரு திரஷ்டா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாகிரதத்தையும் பார்ப்பவன் எத்தனை பேர் அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கிறவன். அவன் பார்க்கிறவனுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது எல்லாம் விதவிதமா. நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து எப்பவுமே கோயிலுக்கு போற மாதிரி போய் பெரிய கோயிலுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறேன். விதவிதமா நடக்குது. ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, ஆமா சொப்பனம் தானே, சொப்பனத்துல இப்படிதான் நடக்கணும்னு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னா எந்த ரூல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல அப்ளை ஆகுதானா? ஒரு ரூலும் அப்ளை ஆகல. எரும மாடு வந்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளைன் ஓட்டுற மாதிரி கனவு காணுவோம். ஏன் எப்படி ஓட்டுச்சு அப்படின்லாம் கேட்க முடியாது. நீங்க எல்லாம் தலைகீழா இருக்கும். ஒரு பெரிய அணகொண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா நிக்குது, மரத்தளவுக்கு அணகொண்டா நிக்குது. ஏன் அதை பார்த்ததே இல்லை நான். அணகொண்டா பாம்பு ஒன்று இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா நான் எங்க பார்த்தேன் அணகொண்டாவை? அப்ப பார்த்தது பார்க்காதது எல்லாத்தையும் சொப்பனத்துல பாக்குறோம். அங்க ரூல்ஸ்ல எதுவுமே இல்லை. அப்ப நம்ம ரோட்ல போகும்போது பாக்குறேன், இது ஏன் இப்படி நடக்குது? எப்படி வேணா நடக்கும், அதோட இஷ்டம். ஏன்னா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த நியமங்கள் எதுவுமே இல்லையோ அதே மாதிரி தான் இந்த ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. பார்க்கிறவன் சத்தியம், பார்க்கப்படும் விஷயம் அது இஷ்டப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு ஆளுக்கு மேலதான் எல்லாம் மொத்த என்டையர் சிருஷ்டியும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப பேதம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பேதமும் இல்லை. ஜீவோ பிரம்மைவனா பரஹா. ஜீவன் நான் நினைக்கிறேனே அந்த ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல பிரம்மம் தான், ஒரே ஒரு திரஷ்டா தான், ஏகோ திரஷ்டா. சர்வபூதேஷு கூட்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான். எல்லா ஜீவராசிகளுக்குள்ள ஹிருதயத்திலையும் நான் அந்த தேகத்தோடு சேர்ந்து ஜீவனா தெரியறான். அப்ப இருக்கிறது ஒரே ஒரு திரஷ்டா மட்டும்தான். மற்றதெல்லாம் ஜீவ ஜெகத்தின் நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானது. இந்த சரீரமும் எல்லாம் பொய், சொப்பன காட்சிகள் போல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவன் அறிஞ்சு. அப்போ உபாசனையினால ஆக வேண்டி இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உபாசனை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உபாசனையோ கர்ம காண்டமோ எதுக்கு அப்படின்னா இந்த இந்த நான் அப்படின்றதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் அந்த நான்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி இந்த உலகத்தை வேறா பார்க்கறதுக்கும் இந்த தேகத்தை நான் இல்லை அப்படின்னு பார்க்கறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் புத்திக்கு தேவைப்படுது. இந்த புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சத்துவ குணம் வர 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 இப்ப நான் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, இன்னைக்கு காலையில ஸ்லோகமே 2 வாட்டி 2 இடத்துல தடுமாறிச்சா. எத்தனை 400 கிளாஸ் 450 கிளாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை கூப்பிட்டு எப்ப கேட்டாலும் நான் வந்து ஸ்லோகத்தை சொல்ல முடியும். அப்ப ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா நான் வருஷக்கணக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஏன் தடுமாறுது அப்படின்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேக்கப் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 1:30 மணி 1:45 மணிக்கு வேக்கப் ஆயிருக்கு. 1:45 என்ன வேலை தெரியுங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கு. பார்க்குறவன் வாட்ச்மேன் பார்க்க இப்போ கிளாஸ்ல வந்து உட்கார்ந்தோடனே என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மெதுவா பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்லோகத்தோட ஒரு சப்தத்துல மனசு டக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சது. நான் சிங்க் ஆகாம நான் ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. அது நேச்சுரலா காலையில இருந்து பண்ணிட்டு இருக்க அபியாசம். அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு செப்பரேட் ஆகி பார்க்கும்போது காரியம் நின்று போகுது. அப்ப காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மங்களும் உபாசனைகளும் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பார்க்கிறவன் பிரிஞ்சிங்கன்னா கர்மம் நடக்காது, உபாசனை பண்ண முடியாது. அப்ப இந்த உபாசனைகளும் கர்மங்களும் எங்க தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கர்ம உபாசனைகள் எல்லாமே அஜ்ஞானத்துலதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய. எப்ப வந்து நான் பார்க்கிறவன் இதெல்லாம் பார்க்கப்படும் பொய் 7 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா பொய்யானதுன்னு ஒருத்தனுக்கு தெரிய ஆரம்பிச்சோம், பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா கர்மம் நின்று போயிடும், உபாசனை நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அடைவேன், போய் அந்த பரமாத்மா வந்து அடையணும், பரமாத்மா அடைவேன், பரமாத்மா நானாதான் இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார், ஜீவன் ஒருத்தன் இல்லவே இல்லை. இந்த விதமா ஒருத்தன் புரிஞ்சு இந்த விதமா ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டீச்சிங் பண்றான் அப்படின்னா அவன் உத்தமன், உத்தம ஆச்சாரியார். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் அடையணும், நான் வேற பரமாத்மா வேற, எனக்கு இருக்கிற அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி அவரை அடையணும் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ சொல்லி கொடுக்குறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா என்னது கீழானவன். ஆச்சாரியர்களில் வந்து பாத்தீங்கன்னா கீழான ஆச்சாரியார். இந்த லோகத்துக்கு எவன் சத்தியத்துவம் கொடுக்கிறானோ, இந்த தேகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்கிறானோ
அப்ப அவன் வந்து வேதாந்தத்தை சரியா படிக்கலன்னு அர்த்தம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மாண்டூக்கிய காரிக்கா முடிஞ்சா படிச்சு புரிஞ்சுக்குங்க, இல்லைன்னா மாண்டூக்கியத்தை எடுத்து கேளுங்க. மாண்டூக்கிய காரிக்கா தான் இதோட பிரதானம். இது ஆச்சாரியர் கன்க்ளூஷன் வந்தார் என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் அசம்பிரதாய வித்து. யாரு வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பிரதாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சம்பிரதாயம் தான், இது எதுவுமே உண்டாகவே இல்லை. இதான் வந்து பாத்தீங்கன்னா சம்பிரதாயம். இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகவே இல்லை. இதுதான் வாஸ்தவம். வந்து பாத்தீங்க அப்படின்னா சதோஹி மாயையா ஜென்ம யுஜ்யதே நது தத்வதா. காரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா 3:28 ஒரு 27 ஒரு காரிக்கா சொல்லுது. 3:27 மாண்டூக்கிய காரிக்கா. சதோஹி மாயையா ஜென்ம யுஜ்யதே நது தத்வதா. வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சத்துன்னு சொல்லக்கூடிய ஆத்மாவிற்கு வந்து பாத்தீங்கன்னா மாயையா ஜென்மக. சத்துனா யாரு? நான். இந்த நான் அப்படின்றதுக்கு ஜென்மம் உண்டாச்சா சுவாமி? டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் இருக்கா சுவாமி அப்படின்னா, இந்த டேட் ஆஃப் பர்த் எதனால உண்டாச்சு அப்படின்னா மாயையினால உண்டாச்சு இந்த தேகாதிகள். யுஜ்யத்தை நது தத்துவத்தக. வாஸ்தவத்துல இந்த நான் பிறக்கவே இல்லை, எனக்கு டேட் ஆஃப் பர்த்தே இல்லை. அப்ப எதனால தெரிஞ்சது நான் பிறந்தேன் அப்படின்னா, இந்த தேகம் பிறந்துச்சு, நான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் மாயான்னு பேரு. நான் பிறக்கவே இல்லை, நான் அப்படியே இருக்கு. தத்துவத்தோ ஜாயத்தே யஸ்ய ஜாத்தம் தஸ்யஹி ஜாயத்தே. சதோ தத்துவத்தோ ஜாயத்தே யஸ்ய. எது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல உண்டாச்சோ, எது வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சோ அவங்க மத்தியில தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இது சொல்றாங்க, நாம வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அமிர்தத்தன்மை அடையணும், சென்று அடையணும் பரமாத்மாவை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் எப்போ அப்படின்னா நான் பிறந்தேன்னு ஒருத்தன் நினைக்கிறான் பாருங்க, அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்லாம் வருது. இது எல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யதா சொப்பனே துயாபாசம் 3:28 சொல்லுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல 2 தெரிஞ்சுதா? ஆமா 2 எனக்கு அந்நியமா ஏகப்பட்டது தெரிஞ்சுது. சொப்பனே யதா சொப்பனே துயாபாசம் ஸ்பந்தத்தை மாயையா மனஹா. இந்த மனசு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது உள்ளுக்குள்ளார வாசனைகளோட இருக்கு. இந்த மனசோட ஸ்பந்தனம்னு சொல்றோம். இந்த மனசு அசைய 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 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொப்பனம் வந்து பாத்தீங்கன்னா காட்சிகளா விரிவடைஞ்சுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ததா ஜாகிரத் துயாபாசம். எப்படி சொப்பனமோ அதே மாதிரி தான் இந்த ஜாகிரதத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசோட அசைவு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னது ஸ்பந்ததை மாயையா மனக. மனசு ஸ்பந்தனமாகுது. மனசு ஸ்பந்தனம்னா அசையுது. மனசு அசைய 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 இந்த ஜெகத்தெல்லாம் தெரியுது. டீப் ஸ்லீப்ல மனசோட அசைவு இல்லை. அப்ப டீப் ஸ்லீப்ல மனசோட அசைவு இல்லாததுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த துவைத்தம் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவம் துவைத்தம், ஜீவ ஜெகத்துன்ற ஒரு துவைத்தம் வந்து வாஸ்தவத்துல இல்லவே இல்லை. அப்ப வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா இருக்குன்னு சொல்றான்னு அப்ப அவன் என்ன அர்த்தம்? வேதாந்தத்தை சரியா படிக்கல, போய் மாண்டூக்கிய உபனிஷத்தை ஒழுங்கா படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டியிருக்கு. தஸ்மாத் அசம்பிரதாய வித்து அப்படின்னா நிறைய சம்பிரதாயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு உலகத்துல. வந்து ஆச்சாரியர் இருக்கிற காலத்துல 72 பரமதங்களை ஜெயம் பண்ணி இந்த அத்வைத வேதாந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாபனம் பண்ணார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 72,000 மதங்கள் ஆயிப்போச்சு. 72 மதங்கள்ல 72,000 மதங்கள் ஆயிப்போச்சு. யார் வரப்போறா தெரியல. திரும்ப எங்க சங்கரர் வரப்போறாரு தெரியல. இந்த இனிமே வருவாரா தெரியாது. வேலை இல்லை அவங்களுக்குலாம். அப்ப யாராவது இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்து இருக்காங்களோ, ஜீவனுக்கு சத்தியத்துவம் கொடுத்து இருக்காங்களோ, பிறந்தோம் இறக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரதாய வித்து. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சர்வசாஸ்திர விதபி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாஸ்திரங்களை அறிந்திருந்தாலும் கூட அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா மூர்க்கவதேவ உபேக்ஷணீயா. ரொம்ப முக்கியமானது. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மூர்க்கர்களை போல வந்து பாத்தீங்கன்னா உபேக்ஷா பண்ண வேண்டும், ஒதுக்கி தள்ள வேண்டும் அப்படின்னு லாஸ்ட் பாடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது 31வது பேஜ்ல கீழே இருந்து ஆரம்பிக்குது. யத்து உக்தம் ஈஸ்வரஸ்ய க்ஷேத்ரஜ்ஞ ஏகத்வே சம்சாரித்வம் பிராப்னோதி க்ஷேத்ரஜ்ஞானாம் ச ஈஸ்வர ஏகத்வே சம்சாரினக அபாவாத் சம்சாரக அபாவ பிரசங்கக இது. ஆச்சரிய ஒரு பெரிய ஆரம்பத்துல எங்க இருந்து ஆரம்பிச்சோமோ அங்க வர யத்து உக்தம்.
எது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டதோ, பூர்வபக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கான். க்ஷேத்திர ஈஸ்வரஸ்ய க்ஷேத்திரங்க ஏக்கத்துவே, இந்த தேகத்துல ஒருத்தன் இருக்கான்ல நான் அப்படின்னு, இந்த நானும் இந்த ஈஸ்வரன் ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நானும், அவனுக்கு பேரு க்ஷேத்திரங்கன்னு பேரு. ஈஸ்வரன் இருக்கான். இந்த ஈஸ்வரனும் இந்த தேகத்துல இருக்கிற அறிபவனும் ரெண்டும் ஒருத்தர் அப்படின்னா க்ஷேத்திரங்க ஏக்கத்துவே, ஈஸ்வரனோடு இந்த க்ஷேத்திரங்கனா இருக்கக்கூடிய நான் அந்த ரெண்டும் ஒண்ணு அப்படின்னா என்ன ஆகும்? சம்சாரித்துவம் பிராப்னோதி க்ஷேத்திரஞானாம். அந்த ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்சாரி தன்மை உண்டாகும். நான் தானே அவஸ்தப்பட்டு இருக்கேன் இந்த தேகத்துல இருந்துகிட்டு. அப்ப இந்த தேகத்துல இருக்கிற இருக்கிறவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்னா ஈஸ்வரன் தான் எல்லா தேகத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான துக்கியா இருக்க வேண்டும், சம்சாரம் அவருக்கு தான் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் சித்திக்கும். ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் சித்திக்கும்? ஒருவேளை ஈஸ்வரனை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அசம்சாரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? ஈஸ்வர இயக்கத்துவே சம்சாரினக அபாவா. அப்ப ஈஸ்வரன் முக்தன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சதா முக்தக ஈஸ்வரன்னா ஈஸ்வரன் தான் எல்லா தேகத்திலையும் இருக்காரு அப்படின்னா அப்ப சம்சாரின்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு ஆயிடும். இந்த பக்கம் ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை, இந்த பக்கம் ஒத்துக்கிட்டாலும் பிரச்சனை. நான் ஈஸ்வரன் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம போயிடும். இந்த ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய முக்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்சாரம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப சம்சாரின்னு ஒருத்தர் இல்லை. அப்ப சாஸ்திரம் படிக்கிறதுன்னு ஒண்ணு தேவையில்லாமல் போய்விடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சம்சார அபாவ பிரசங்க ஹேதி. இதை வந்து முன்னாடியே கேள்வி கேட்டிருந்தோம். ஏதவ் தோஷவ் பிரயுக்தவ், இந்த தோஷத்துக்கு பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா வித்யா அவித்யோகோ வைலக்ஷண்ய அப்பிபகமாதிதி. என்ன அப்படின்னா சம்சாரி அசம்சாரின்றதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா ஞானிகளும் வந்து பாத்தீங்கன்னா இங்க தானே இந்த உலகத்துல தானே இருந்தாங்க. ஞானிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோட இருந்தாங்களா. சங்கரர்ல இருந்து வியாசர்ல இருந்து பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஞானிகள் இங்க உண்டாகியிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்களே. அப்போ அவங்களோட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரமண பகவான் சொல்லுவாரு. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, சொர்க்கம்லாம் இருக்கா சுவாமி அப்படின்னு ரமண பகவான்கிட்ட கேட்கும்போது சுவாமி சொல்றாரு, இந்த உலகம் இருக்கா? ஒரே ஒரு கேள்விதான், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த உலகம் இருக்கா? அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆன்சரே இல்லை. அப்ப கேள்வி என்னன்னு கேட்டா இந்த உலகம் இருக்குன்னு ஒருத்தன் எவன் பார்க்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொர்க்கம்ல இருந்து எல்லா லோகங்களும் இருக்கு. இந்த லோக்கமே வந்து பொய்யானதுன்னு ஒருத்தன் பார்க்கறான் அப்படின்னா அப்ப இந்த லோக்கம் பொய் அப்படின்னா மற்ற லோக்கங்கள்லாம் பொய்யாயிடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கேட்கிறாரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணலாமே சொசைட்டிக்கு அப்படின்னும் போது அப்போ அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா நீ எதுக்கு வந்த? நானே தெரிஞ்சுக்கிறது. நானே தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த உலகம்னு ஒண்ணு மிச்சம் இருந்தா பார்க்கலாம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் அறிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கம்னு ஒண்ணு என்ன ஆகுறது இல்லை அப்படின்னா மிச்சம் இருக்கிறதில்ல. இதுக்கு எல்லாம் சொப்பன மாதிரி வந்து வெறும் காட்சியா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜீவ ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்புன்றது இல்லாமல் போய்விடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா வித்யா நிலையில, வித்யான அர்த்தம் ஒருத்தர் ஞானம் அடைந்த நிலையில அனுபூதி நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான பார்வை, அனுபூதி ஆகாத நிலையில அஜ்ஞானத்துல ஒரு பார்வை. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் கனவு கண்டுகிட்டு இருக்கான். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கும் போதெல்லாம் நிறைய விளையாட்டுலாம் நடக்கும். நம்ம 4-5 குழந்தைங்களோட பிறந்தவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய எங்கேயாவது தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க எல்லாம் கூடி இருந்து இன்னொருத்தர் பண்ற சேட்டையெல்லாம் பார்ப்போம். தூக்கத்துல வந்து ஒரு கனவு சம்பவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கையை உதைக்கிறது, காலை உதைக்கிறது எல்லாம் பண்ணும். நம்ம வேடிக்கை சுத்தி இருந்து வேடிக்கை பார்த்துருவோம். பாரு கனவு கண்டுட்டு இருக்கான், பாரு என்னெல்லாம் பண்றான் பாரு அப்படின்னு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கனவு காண்றவனுக்கு அந்த கனவு காட்சிகள் சத்தியமா இருக்கு. அதே நேரத்துல பேக்கப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு அவனை பைத்தியக்காரத்தனமா பார்க்கணும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எதோ பார்த்துட்டு காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு பாக்குறோம், ஐயோ பார்த்ததெல்லாம் பொய் அப்படின்னு. அப்போ அஞ்ஞான நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் இருக்கு, ஞான நிலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் இருப்பதில்லை. அதேதான் இங்கே எடுத்துக்கிறார் ஆச்சாரியார். என்னன்னா வித்யா அவித்யோகோ வைலக்ஷண்ய அபிபகமாத்.
வித்யா அப்படின்னா ஞான நிலையிலையும், அவித்யான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞான நிலையிலையும் ரெண்டு விதமாக இந்த சம்சாரத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஒருத்தர் வேக்கப்பானவர், சம்சாரம் இல்லைன்றார். ஒருத்தர் தூங்கிக்கிட்டு இருக்கார், சொப்பனம் பார்க்கிறார், அவர் சம்சாரம் அப்படின்னு இதை எல்லாத்தையும் பார்க்கிறார். இதான் வித்தியாசம். கதம் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், எப்படி அப்படின்னு கேட்டா அடுத்த பேஜ் வந்துடுது. எப்படி அப்படின்னு கேட்டா எவ்விதமாக சொல்றீங்க நீங்க அப்படின்னா, அவித்யா பரிகல்பித தோஷேன. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது, கைத்துக்கு மேல பாக்குற பாம்பு. அந்த பாம்புக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், அத்தியாரோப்பம்னு பேரு. அந்த பாம்பை ஏன் பார்த்தோம், எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னா அரை இருட்டு. அப்போ கைத்துக்கு மேல அரை இருட்டு வந்துச்சு. அந்த அரை இருட்டு என்ன பண்ணுச்சு, கைத்தை மறைச்சுது. அதுக்கு மேல பாம்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். அப்போ அந்த பாம்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா பரிகல்பித தோஷேன. இந்த அரை இருட்டுனால நம்ம பாம்பை பார்த்த மாதிரியே இந்த நான் கயிறு மாதிரி இந்த நானுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், தேகத்தை பார்க்கிறோம். நான் பரமஹம்சானந்தான்னு பார்க்கிறேன். நான் பரமஹம்சானந்தா, நான் சத்தியம். அந்த நானுக்கு மேல பரமஹம்சானந்தாவை பரிகல்பனா பண்றேன், கல்பனா பண்றேன். எதனால பண்றேன் அப்படின்னா, வெளியில கைத்துக்கு மேல அரை இருட்டு, எனக்கு மேல இருந்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அவித்யான்னு பேர். இந்த அவித்யா தோஷத்தினால வந்து பாத்தீங்கன்னா பரிகல்பனா பண்றேன். தத் விஷயம் வஸ்து பாரமார்த்திகம் ந துஷ்யதி. சரி, கைத்துக்கு மேல நம்ம பாம்பு பார்த்தோமே, அந்த பாம்புனால நம்ம பார்த்ததுனால பாம்பு இந்த கைத்துக்கு ஏதாவது தோஷம் வந்துச்சா, கைத்துல வந்து விஷம் வந்துருச்சா, ஐயோ அது பிளாக் கோப்ரான்னு நம்ம பார்த்து பயப்படுறோம். அப்ப பிளாக் கோப்ராவோட தன்மைகள் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கைத்துக்கு போகுமா அப்படின்னா போகாது. வெளிச்சம் கொண்டு வந்ததுக்கு பிறகு தெரியுது கைத்துக்கு மேல பாம்பு இல்லவே இல்லை. அப்ப பாம்பு இல்லைன்னு பார்த்தோம், ஆனா அந்த கயிறு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கயிறுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க பாம்பு பார்த்ததும் அந்த கயிறுக்கு தெரியாது, பார்த்து பயந்ததும் தெரியாது. அது பிளாக் கோப்ரா, கிங் கோப்ரான்னு நீங்க என்ன வேணா பார்த்துக்குங்க. விஷப்பாம்புன்றோம், அது கடிக்க வந்துரும்ன்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா அந்த கைத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் வெளிச்சம் வந்தோட பாம்பு ஓடி போச்சு அப்படின்றோம். பாம்பு எங்க ஓடி போச்சு, பாம்பு ஓடி போகவும் இல்லை வரவும் இல்லை. அப்ப எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் எங்க நம்ம கை காட்டுறோம், கை காட்டும் போது பாம்பை கை காட்டும் போது எங்க கை காட்டுறோம், அதோ பாம்பு தெரியுது, பாம்பு தெரியுதுன்றோம். உங்க பாம்பு எங்க தெரியுங்களா இருந்துச்சு, உங்க புத்தியில இருந்துச்சு. அவித்யா எங்க இருக்கு, இன்னொருத்தர் கயிறை போட்டவர் வந்து பாத்தீங்கன்னா அதை கயிறா பாக்குறார், ஆனா என் பார்வைக்கு அது பாம்பா தெரியுது. அப்ப அங்க இல்ல, அங்க வந்து பாத்தீங்கன்னா பாம்பு உண்டாகவே இல்லை. பாம்பு எங்க உண்டாச்சுன்னா என்னோட புத்தியில உண்டாச்சு. மறைப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க உண்டாச்சு. அதே மாதிரிதான் இந்த நானுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரு கல்பனா பண்றோம், நான் பரமஹம்சானந்தா அப்படின்னு. இந்த நான்ற திரஷ்டாக்கு மேல இந்த தேகாதி திருஷ்யத்தை ஏத்தி பார்க்கிறோம். ஏத்தி பார்க்கும் போது இந்த கல்பனையா இருக்கக்கூடிய தேகாதிகளால இந்த வாஸ்தவமா இருக்கக்கூடிய இந்த நான் வாஸ்தவ வஸ்து, பாரமார்த்திக வஸ்து, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்பனையினால எந்த ஒரு குண தோஷங்களும் வரவே வராது, தோஷம் வரவே வராது. பரமஹம்சானந்தால இருக்கிற எந்த ப்ராப்ளமும் இந்த நான்ல இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா பரமஹம்சானந்தா பொய், வெறும் ப்ரொஜெக்ஷன் மட்டும்தான், அவித்தியினால ப்ரொஜெக்ட் ஆகிறது. நான் சத்தியம். உஷரபூமி ஆச்சாரியர் சொல்றாரு, ததாச்ச திருஷ்டாந்தோ தர்ஷிதோ. இதே மாதிரி தான் ஏற்கனவே நான் திருஷ்டாந்தத்தையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். என்ன எக்ஸாம்பிள், மரீச்சி அம்பசா உஷரதேசோ ந பங்கீக்கிரியத்தை இது. எப்படி அப்படின்னா காணல் ஜலம் இருக்குல்ல, இந்த காணல் ஜலம் எங்க தெரியுது அப்படின்னா மரீச்சி அம்பசா அப்படின்னா மரீச்சி பூமினா உஷர பூமின்னு சொல்றோம். இந்த சதுப்பு நிலமோ இல்ல பாலைவன நிலமோ டெசர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்குறோம். டெசர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் பக்கம் போனீங்கன்னா ஐயோ ஒரு யாத்திரை பண்ண பாருங்க, பார்டர்ல வந்து ஒரு யாத்திரை பண்ற கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மணல் ரோடு மட்டும் இருக்கு, மற்றபடி முள்ளு செடி நிழலுக்கு கூட ஒதுங்கிறது கூட எதுவுமே இல்லை. ஒரு யாத்திரை பண்ணி நொந்து போய் வந்தேன், வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனா எல்லா இடத்துலயும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 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 டெசர்ட்டோட இதே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் காணல் ஜலமா தெரியும்.
எல்லா இடத்துலயும் காணல் ஜலம் தெரியுது. ஆச்சரியம். அதோட லேண்டோட இது. சரி, அந்த காணல் ஜலம் தெரிஞ்சதுனால அந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்தினால நனைஞ்சுதாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி நினையும்? ஏன்னு கேட்டீங்கன்னா தர சத்தியம், அந்த பாலைவன பூமி சத்தியம், பாலைவனத்துக்கு மேல நீங்க பார்த்த அந்த தண்ணி சத்தியம் இல்லை. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பொய்யான ஒரு தண்ணியினால உண்மையான ஒரு லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெட்டாகவே ஆகாது. ஈரத்தன்மையை அடையவே அடையாது. காணல் ஜலத்தால் அந்த காணல் ஜலத்தை பார்க்கக்கூடிய அந்த தரை ஈரமாகாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த அந்த தரை மாதிரி லேண்டு மாதிரி மேல பார்க்கிற காணல் ஜலம் மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம், இந்த ஜெகத்தெல்லாம் இந்த எதோடையும் வந்து பாத்தீங்கன்னா குணதோஷங்கள் இந்த ஆத்மாக்கு வந்து நானுக்கு வரவே வராது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு சம்சாரினக அபாவாத், சம்சாரி இல்லாம போயிடுவான். ஈஸ்வரன் வந்து இந்த தேகத்துல இருக்காருன்னா சம்சாரி அபாவாத் சம்சார அபாவஹா பிரசங்க தோஷா அபி சொல்றோம்ல, ஈஸ்வரன் தான் உள்ள இருக்காருன்னா அப்ப சம்சாரம் இல்லை. சம்சாரம் இல்லை அப்படின்னா இந்த சாஸ்திரம் படிக்கிறது இதெல்லாம் வேஸ்டா போயிடுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தோஷத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், சம்சாரின்னு ஓஹோ இந்த சம்சாரி அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்றதுக்கு பின்னாடி, இந்த ரெண்டு தான். எல்லாம் ரெண்டா தெரியுது சுவாமி அப்படின்னா கேட்ராக்ட் இருக்கு. கேட்ராக்டை எடுத்தது பார்த்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே ஒரு வஸ்து, ஒரே நல்லா தான் தெரியும். டெய்லி நாங்கள் அப்பப்போ பார்த்துட்டே இருக்கோம். ஒரு 15 நாளுக்கு ஒருத்தராவது யாராவது வராங்க. நேற்று கூட ஒருத்தர் வந்தார், சாமி கண்ணு டெஸ்ட் பண்ணணும் சாமி, வாங்க சுவாமி வருவார், போய் கூப்பிட்டு போவார் அப்படின்னு. என்ன ப்ராப்ளம்னா என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாம் ரெண்டா தெரியுது சாமி. ரெண்டா தானே தெரியுது, ரொம்ப நல்லது. நமக்கு ரொம்ப நாளாக பல காலங்களாக நமக்கு எல்லாத்துக்கும் கேட்ராக்ட் இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்ராக்டோட தான் நம்ம வந்திருக்கோம். பிறக்கும் போதே வந்து எல்லாம் விதவிதமாக தெரியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்ராக்டை எடுத்ததுக்கு பிறகு சிங்கிளா தெரியுமோ, ஒரே சந்திரன் தெரியுமோ, கேட்ராக்ட் இருக்கும்போது ரெண்டா தெரியுதோ, அதே மாதிரி தான் அவித்யா கல்பிதத்துவ உபபத்தியா பிரயுக்தா. அவித்யினால வந்து அவித்யா தான் கேட்ராக்ட், ஒரு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் படிக்கிற மாதிரி இந்த அவித்யா நானை மூடி மறைச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் சம்சாரி, நான் இந்த சம்சாரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் ப்ரொஜெக்ட் பண்றது யாரு? இந்த ஒரு லேயர் அவித்யா, கேட்ராக்ட். ஆயிடுச்சா? இதையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு அவித்யாவத்வம் ஏவ க்ஷேத்திரஜ்ஞ சம்சாரித்வ தோஷா. இது ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. அவித்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்புத்தன்மை இருக்கா இல்லையா? அவித்யான்னு ஒண்ணு ஒத்துக்கிறீங்க. இப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதுதான் மூவ் ஆகுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் இது. பூர்வபக்ஷி கேட்கிறான், அவித்யாவத்துவம் ஏவ க்ஷேத்திரஜ்ஞஸ்ய சம்சாரித்துவ தோஷா. இந்த க்ஷேத்திரஜ்ஞன் ஒருத்தன், நான் ஒருத்தன் இருக்கேன்னா உள்ளுக்குள்ள தேகத்தில், அவனுக்கு பேரு க்ஷேத்திரஜ்ஞன், சாட்சின்னு பேரு. இந்த க்ஷேத்திரஜ்ஞனுக்கு இந்த அவித்யாவை உடைய தன்மை அவித்யாவோட சேர்ந்ததுனால தான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்சார தோஷம் உண்டாச்சு. அந்த சம்சார தோஷம் வந்ததுனாலதான் தத்கிருதம் ச துக்கித்வாதி பிரத்யக்ஷம் உபலபியதே. இந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா என்ன மூடி மறைச்சிருச்சு. மூடி மறைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுச்சு, தேகாதிகளை காட்டுச்சு. தேகாதிகளை காட்டினதுக்கு பிறகுதான் இந்த சுகம் துக்கம் முதலியவைகள்லாம் வருது. அப்ப ப்ராப்ளம் எங்கன்னா இந்த நானோட இந்த அவித்யான்றது சேரும் போதுதான் என்ன ஆகுது, இந்த க்ஷேத்திரஜனா இருக்கிற நான் சம்சாரி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா உடனே ஆச்சாரியார் சொல்றாரு, கரெக்டா இருக்க மாதிரி இருக்குல்ல, கரெக்டா இருக்க மாதிரி இருக்குல்ல. பாருங்களேன், என்னன்னு நான் இருக்கேன், இந்த நானோட வந்து பாத்தீங்கன்னா இந்த அவித்யா சேர்ந்துச்சு. இந்த அவித்யா சேர்ந்ததுனாலதான் இங்க சம்சாரி ஆயிட்டேன். இந்த அவித்யா சேர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவித்யான்றது அரை இருட்டு மாதிரி. இந்த கைத்துக்கு மேல அரை இருட்டு சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு, பாம்பு உற்பத்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் சுத்த நானோட இந்த அவித்யா சேர்ந்துச்சு. சேர்ந்த உடனே இந்த தேகம் வந்துச்சு. இந்த தேகம் வந்த மாத்திரத்துல இந்த தேகம் சம்பந்தமா இருக்கிற சுகம் துக்கம் எல்லாம் வந்து போச்சு. இதான் சம்சாரம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கரெக்டா இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஆனா ஆச்சாரியர் சொல்ற, இல்லப்பா என்ன அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா
ஞேயஸ்ய க்ஷேத்திர தர்மத்துவாத் ஞாத்துஹு க்ஷேத்திரஜ்ஞஸ்ய தத்கிருத தோஷ அனுபபத்தேஹே. ரொம்ப அற்புதமானது. ஞேயஸ்ய க்ஷேத்திர தர்மத்துவாத், எதையெல்லாம் நீங்க அறிகின்றீர்களோ அதெல்லாம் யாரு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அறியப்படுகின்ற வஸ்துக்கள் எல்லாம் திருஷ்யம். அதுக்கு பேர் என்ன பேரு? க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த ஸ்லோகங்கள் 2 ஸ்லோகங்கள்ல பேசிட்டு இருக்கோம். எதெல்லாம் நீங்க அறியறீங்களோ அதெல்லாம் க்ஷேத்திரம்னு பேரு. க்ஷேத்திரம்னு என்ன அர்த்தம்? திருஷ்யம். அப்போ ஞேயஸ்ய அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். அறியப்படுகின்ற விஷயமா இருக்கிறது க்ஷேத்திர தர்மத்துவாத், அது க்ஷேத்திரத்தோட தர்மம். எதெல்லாம் நீங்க அறியறீங்களோ அதெல்லாம் க்ஷேத்திர தர்மம். அது பாத்தீங்கன்னா ஞாத்துகு க்ஷேத்திரஜ்ஞஸ்ய, அறிபவனா இருக்கக்கூடிய ஞாத்துனா அறிபவன், அறிபவனா இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரஜனுக்கு தத்கிருத தோஷ அனுபபத்தேஹே, இந்த க்ஷேத்திரத்தோட தர்மங்கள் எதுவுமே இந்த பார்ப்பவனுக்கு சம்பவிக்காது. இந்த புஸ்தகம் வெள்ளையா இருக்கு, நல்ல பேப்பர் இந்த புஸ்தகம் அப்படின்னா அதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது வந்துருமா? இந்த புஸ்தகம் ரொம்ப அழுக்கா இருக்கு, ஏதாவது வந்துருமா? வெளியில ரோடெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, ஒரே சாக்கடை, நல்ல நைட்டு மழை பெஞ்சு ஈரமா இருக்கு, எனக்கு ஏதாவது தோஷம் வந்துருமா? அப்படின்னா பார்க்கப்படுகின்ற விஷயங்களால் பார்க்கின்றவன் எந்த விதத்திலையும் தோஷத்தை அடைவதில்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் பார்க்கப்படுவதா இருக்கோ அது எல்லாம் க்ஷேத்திர தர்மங்கள், ஆப்ஜெக்ட். அது எதுவுமே பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா பார்க்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா எந்த தோஷத்தையும் உண்டு பண்ணாது, முடியவே முடியாது, அது பொருந்தாது. அது மட்டும் இல்ல, யாவத் கிஞ்சித் க்ஷேத்திரஜ்ஞஸ்ய தோஷஜாதம், க்ஷேத்திரஜ்ஞஸ்ய தோஷஜாதம் அவித்யமானம் ஆசஞ்சயசி. பூர்வபக்ஷை பார்த்து சித்தாந்தியா இருக்கிற ஆச்சரியர் கேட்கிற, யாவத்து கிஞ்சித்து, எதையெல்லாம் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞன்னு சொல்லக்கூடிய நானுக்கு மேல, காக்காவை கூப்பிட்டா ஒரு ப்ராப்ளம் சொல்லும், குரங்கு கூப்பிட்டா ஒரு ப்ராப்ளம் சொல்லும், நாயை கூப்பிட்டா ஒரு ப்ராப்ளம் சொல்லும், மனுஷனை கூப்பிட்டா ஒரு ப்ராப்ளம் சொல்லுவான். மனுஷன் எத்தனை கோடி மனுஷன் இருக்கானோ அத்தனை கோடி ப்ராப்ளத்தை அவன் சொல்லுவான். ஒரு சின்ன இது கூட இல்லை, எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். அப்ப சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா இல்ல, தேவனா கூப்பிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம், கைலாயம் வைகுண்டத்துல இருக்கிற சுவாமிக்கு பக்கத்திலேயே இருக்கிறவனுக்கு கூட பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கும். சுவாமிக்கு சாமர விசரத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இந்த சாமர விசரவனுக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவனை பார்த்து அவனும் சாமர வச்சுக்கிட்டு இருக்கா, இவனும் சாமிக்கு சாமர வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவனுக்கு என்ன பண்றது பாரு, சாமிக்கு பாத்தீங்கன்னா அவனை மட்டும் பிடிக்குது, என்ன பிடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா கைலாயத்திலேயே வைகுண்டத்திலேயே சாமர வீசுறவனுக்கு கூட பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது. அப்போ பார்வதி அம்மாட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களும் என்ன சொல்லுவாங்க, ஆமா என்ன இறக்கி விட்டாரு, எப்போ வேணாலும் சபிச்சுவாரு சுவாமி, தீரப்போ அப்படின்னு தபஸ் பண்ணுன்னு அனுப்பிடுவாருன்னு அவங்களுக்கும் ப்ராப்ளம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லா க்ஷேத்திரஜர்களுக்கும் பாத்தீங்கன்னா எதையெல்லாம் பிரச்சனையா இருக்கும், யாவத்து கிஞ்சித்து தோஷஜாதம், எதெல்லாம் பாத்தீங்கன்னா தோஷங்களா ஒவ்வொரு க்ஷேத்திரஜனும் நானும் நினைக்கிறாங்களோ அவித்யமானம், அது எதுவுமே வாஸ்தவத்துல இல்லை. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, அதை எல்லாத்தையும் ஆசஞ்சயசி, நீ எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா சுமத்துற, நானுக்கு மேல இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் சுமத்திக்கிட்டே இருக்கிற. நான் சொல்லல, யாராவது கேட்டா ஆனந்தமா இருக்கேன், தான் வாஸ்தவம். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மெசேஜ் போடும்போது என்ன பண்ணுறேன், ஆனந்தமா இருங்க, என்ன போடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட சொரூபம் ஆனந்தம் தான். இப்பவும் ஆனந்தமா தான் இருக்கும். ராத்திரி டீப் ஸ்லீப்ல மட்டும் இல்லை, இப்பவும் ஆனந்தமா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நானுக்கு மேல நான் எதையெல்லாம் பாத்தீங்கன்னா ஆசஞ்சயசி அப்படின்னா பூர்வபக்ஷி சொல்றான், இந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை தூக்கி நான் மேல போட்டேன் அப்படின்னா வாஸ்தவத்துல இந்த நானுக்கு மேல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் சச்சிதானந்தம் வெறும் திரஷ்டா. இல்லாத ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நீ எதையெல்லாம் இந்த க்ஷேத்திரஜன்னு சொல்லக்கூடிய நானுக்கு மேல சாட்சிக்கு மேல ஏற்றி வைக்கிறியோ அது எல்லாம் என்ன அப்படின்னா ஆசஞ்சயசி தஸ்ய ஞேயத்துவ உபபத்தேஹே, அது எல்லாம் அறியப்படுறதா தானே இருக்கு. தலைவேதனை அறியறீங்களா? ஆமா, தலைவேதனை அறியறேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா சுகர்னால ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு, நான் அறியறேனா? ஆமா அறியறேன். ராத்திரியில பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணுது, எல்லா ப்ராப்ளத்தையும் அறியறேன். மனசு பாத்தீங்கன்னா நல்லா பிரசன்னமா இருக்கு, அதையும் நான் அறியறேன். புத்தி பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி மெமரி இல்லை, அதையும் நான் அறியறேன். புத்தி கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கு, அதையும் நான் அறியறேன். இந்த தேகம் ரொம்ப க்ஷீணமா இருக்கு, அதையும் அறியறேன்.
இந்த கண்ணுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு, இப்போலாம் நல்லா இருக்குது, நல்லா கண்ணு தெரியுது, காது நல்லா கேட்குது. ஸ்கின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுச்சு. முன்னாடி இவ்வளோ சென்சிட்டிவ் இல்லை. அறியறேன் நான் எல்லாத்தையும் அறியறேன். தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்றதையும் அறியறேன் நான். அப்போ நான் எதையெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்றனோ, தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, இந்த பிராணன், கொஞ்சம் பிராணசக்தி கம்மியா இருக்கு, ஏன்னு தெரியல. அப்போ பிராணசக்தியை நான் பார்க்குறேன்னா, ஆமாம் வீசிங் ட்ரபிள் இருக்குது, கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, லங்ஸில் கொஞ்சம் ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்ததுன்னா, இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த வேக்சினேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் இந்த லங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகி போச்சு. நல்லா ஃபீல் ஆகுதா? ஆமாம் ஆகுது. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க டைஜஷன் ஆக மாட்டேங்குது. முன்னாடி நல்லா ஆகிட்டு இருந்துச்சு, ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது, காலெலாம் மரத்து போகுது, அதெல்லாம் தெரியுது. அப்போ யோசிச்சு பாருங்க, வெளியில இருக்கிறது. ஆமா, இந்த டிஎம்கே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான். கோயிலுக்குள்ளார போக முடியல, கோயிலெல்லாம் பிசினஸ் ஆகிட்டான். தெரியுதா? ஆமா தெரியுது. ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தர்மம் பிடிச்சி, தர்மமும் தெரியுதா வெளியில? ஆமா, தர்மம் அதர்மம் எல்லாம் வெளில தெரியுது. இந்த லோக்கம் இப்படி கெட்டு போயிட்டு இருக்கு, தெரியுதா? ஆமா தெரியுது. முன்னாடி மாதிரி இல்ல, எல்லாத்த கேட்டாலும் அதே சொல்றோம் நம்ம. முன்னாடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லா இல்ல, தெரியுதா? ஆமா தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு மேல ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு இந்த 3 விதங்கள்லையும் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏத்தி வச்சாலும் பார்த்தாலும் கூட, சுமத்தினாலும் கூட அவைகள் எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள். அதான் இங்க சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தஸ்ய ஞேயத்துவ உபபத்தேகே, அவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகின்ற, அறியப்படுகின்ற விஷயங்களா இருக்கிறதுக்கு தான் பொருந்தும். அதனால க்ஷேத்திர தர்மத்துவம் ஏவ, அவைகள் எல்லாம் என்னது? எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அது எல்லாம் க்ஷேத்திரம். ந க்ஷேத்திரஜ்ய தர்மத்துவம், க்ஷேத்திரஜனுக்கு அது எதுவுமே தர்மம் இல்லை. உங்களுக்கு புத்தி சாமர்த்தியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பண்ற தபசெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்தி. எல்லா கர்மங்களும் நம்ம பண்ற புண்ணியம் எல்லாம், எதெல்லாம் கோயிலா சுத்துறோமோ, கஷேத்திராடனம் பண்றோமோ, தபஸ் பண்றோமோ, தானம் பண்றோமோ, என்னென்ன ஹோமங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள்லாம் பண்றோமோ, இதுக்கு வந்து இங்க சந்திர கிரகணம், சூரிய கிரகணத்துக்கு எல்லாத்தையும் பண்ணியிருப்போமா? எல்லாம் பண்றோம், ஸ்நானம் பண்றோம், பூஜை பண்றோம், ஜபம் பண்றோம், என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ எல்லாம் எதுக்கு தெரியுங்களா? இந்த பார்க்கிறவனை பிரிச்சு இந்த பார்க்கப்படும் வஸ்துவை பிரிக்கிறதுக்கா. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல முடிஞ்சிருது. நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் பார்ப்பவன், நானுக்கு ஒரு மண்ணாங்கட்டி தோஷமும் ஒரு எம்மம் கூட பார்க்கப்படுகின்றவைகள்ல இருந்து வந்து சேராது. அப்போ இந்த பலம் நமக்கு வர்றதுக்காகத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்றோம். க்ஷத்ரஜ்ஞயோ ஞானம் எத்தது ஞானம் மதம் மம. 2வது ஸ்லோகத்துல 2வது லைன் பார்க்கணும். இதுதான் ஞானம். இந்த ஞானத்துக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பார்க்கப்படுகின்றது எல்லாத்தையும் ஒரு புத்திசாலித்தனம், நல்ல ஷார்ப்னஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு இல்லை, இது நான் பார்க்கிறவன், இதெல்லாம் வந்து போறது, திருஷ்யம் எல்லாத்துக்கும் ஆதி அந்தம் இருக்கு, வருது போகுது, டெய்லி க்ஷணந்தோறும் வந்து போயிட்டே இருக்கு. மனசுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரசன்னமா இருக்கு, அப்புறம் ஏதோ ப்ராப்ளம் வருது, திரும்ப நல்லா ஆகுது, திரும்ப ப்ராப்ளம் வருது, மனசு சஞ்சலப்படுது, எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நான் அப்படியே இருக்கேன், நான் வந்து போறதில்லை, நான் சதா இருந்துகிட்டு இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் திருஷ்யங்களா தெரியுதோ அது எல்லாம் க்ஷேத்திரஜ்ஞ தர்மமாக ஆக முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நச்சத்தேன க்ஷேத்திரஜ்ஞோ துஷ்யதி ஞேயேன ஞாத்துகு சம்சர்க அனுபபத்தேஹி. அது மட்டும் இல்ல, அந்த க்ஷேத்திரஜ்ஞோ ந துஷ்யதி தேன, அந்த பார்க்கப்படுகின்ற திருஷ்யங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ஷேத்திரஜன் ஒரு காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா நேயமா இருக்கிற அந்த வஸ்துக்களோட எந்த ஒரு சம்பந்தமும் உண்டாகிறது இல்லை, அவனுக்கு தோஷம் உண்டாகிறதே இல்லை. ஞாத்துக்கு சம்சர்க அனுபபத்தே, ஞாத்தான்றவன் பார்ப்பவன். நான் சொல்றேன், இந்த லைட்டு பிரகாசிக்குது இல்ல, இந்த ரூம்குள்ளார வந்து ஏகப்பட்ட ஐட்டங்கள் வச்சிருக்கு. ஒரு பேட் ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு இது பண்ணுறோம், எலி ஒன்று செத்து போயிருக்கு ரூம்குள்ளார, எலி செத்து போச்சு அப்படின்னா அந்த பிரகாசத்துக்கு ஏதாவது சம்பந்தம் வருமா? பிரகாசிக்கிறது, லைட்டை போட்டோன்னே பிரகாசிக்குது. அந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செத்து போன எலியை எடுத்தோன்னே அந்த எலியையும் அந்த பிரகாசம் பிரகாசிக்குது.
பிரகாசிக்கும் போது எலியோட ஸ்மெல் பேட் ஸ்மெல் வருதுன்னு அதான் சொல்லுமா? அது பிரகாசத்துக்கு ஏதாவது பேட் ஸ்மெல் இருக்கா? உடனே என்ன பண்றோம், ஃபெனாயில் போட்டு கிளீன் பண்ணி ஒரு நல்ல அகர்பத்தியை இது பண்ணி இல்லை சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ரூமை வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் ஆக்கிட்டோம். அந்த பிரகாசத்துக்கு அந்த நல்ல ஸ்மெல்லோட ஏதாவது டச் இருக்குமா? அப்படின்னு இருக்கா. ஒரு மகா பாப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வீட்டுக்குள்ளார வந்துட்டான். மகா பாப்பி வேற வழி இல்லாம அவனை உட்கார வச்சு பேசிட்டேன். இந்த லைட்டு சொல்லுது, எதுக்கு இவன் வந்துட்டான், இவன் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கான் அப்படின்னு லைட்டு சொல்லுமா? நான் லைட்டு சொல்லவே சொல்லாது. மகா புண்ணியாத்மா, ரொம்ப அற்புதமான மனுஷன் ஒருத்தர் வர்றாரு. ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போச்சு, இந்த மனுஷன் வந்து நல்ல மனுஷனை கூப்பிட்டு வந்திருக்க அப்படின்னு அந்த பிரகாஷம் ஏதாவது சந்தோஷப்படுமா? சந்தோஷப்படாது. அப்ப என்ன அர்த்தம்னா, பிரகாசம் நல்லது கெட்டது எல்லாத்தையும், புண்ணியாத்மா பாப்பாத்மா எல்லாத்தையும் என்ன பண்ணுது, பிரகாசம் பண்றதோட முடிச்சிருக்கு. ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு குணதோஷங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகாசத்துக்கு வர்றதே இல்லை. அதே மாதிரி நான் வென்றது வெறும் பிரகாச ஸ்வரூபம், பார்வை மட்டும்தான், பார்ப்பவன் கூட இல்லை. அதனால்தான் திரஷ்டா திருஷி மாத்திரக அப்படின்னு சூத்திரம் சொல்லுது, யோக சூத்திரத்துல இருக்கு. பார்ப்பவன் யார் அப்படின்னா வெறும் பார்வை மாத்திரம், பார்வை மாத்திரம் தான் வாஸ்தவத்துல, வேற எதுவுமே. அப்ப வந்து பார்வைனா என்ன அர்த்தம், பிரகாசம், வெறும் அவேர்னஸ் மட்டும் தான். இந்த அவேர்னஸ் கான்சியஸ்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எந்த தோஷங்களும் எதோடையும் சம்சர்க அனுப்ப பார்த்தீங்கன்னா சம்பந்தம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. ஸ்கிரீனுக்கு காட்சிகளோட எந்த சம்பந்தமும் சம்பவிக்க முடியாது. உண்மைதானே? ஸ்கிரீன் எப்பவுமே வெள்ளதான். நீங்க கலர் கலரா அதுக்கு மேல காட்டினதுக்கு பிறகு கூட ஃபிலிம், நிறைய ஃபிலிம் காட்டினீங்க, நல்லது கெட்டது எல்லாம் அந்த ஃபிலிம்ல நடக்குது. அன்வான்டா இருக்கிறதெல்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சண்டையும் இதுவுமா யுத்தமும் நடந்துச்சு. ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. சினிமா படத்துல ஒரு சாமி படத்தை காட்டுறீங்க, மனசு ரொம்ப பிரசன்னமா ஆகுது, ஸ்கிரீனுக்கு அதோட சம்பந்தமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, ஸ்கிரீனுக்கு காட்சிகளோட எப்படி சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரி பார்ப்பவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கின்ற விஷயங்களோடு கொஞ்சம் கூட சம்பந்தம் பொருந்தவே பொருந்தாது. எதிகி சம்சர்கஸ்யாத் நேயத்துவம் ஏவ ந உபபத்தியதே. நீங்க எதையாவது வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு எனக்கு என்னோட சம்பந்தம் வருது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அது வந்து பாத்தீங்கன்னா அறியுகின்ற வஸ்துவா ஆப்ஜெக்டா இல்ல, சப்ஜெக்டா தான் இருக்கும். ரொம்ப முக்கியமானது. எதிகி சம்சர்கஸ்யாத், பார்க்கின்ற என்னோடு பார்க்கின்ற வஸ்துக்கள் சிங்காய்ச்சி அப்படின்னா சம்பந்தத்தை அடைஞ்சதுன்னா அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அது ஆப்ஜெக்ட் இல்லை, க்ஷேத்திரம் இல்லை, அது க்ஷேத்திரகனாகுது. தான் நம்ம பண்றோம், டெய்லி பண்ணிட்டு இருக்கோம், அனாதி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். யோக சூத்திரத்துல ஒண்ணு சொல்லுது, இந்த சம்சாரம் என்னப்பா அப்படின்னா திரஷ்டு திருஷ்யயோகோ சயோகோ ஹேய ஹேத்து. ஒரு சூத்திரம் சொல்லுது, இந்த திரஷ்டாவையும் இந்த திருஷ்யத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒன்னாக்கிட்டோம். நான் அப்படின்னும் போதே நம்ம எதை கிரகணம் பண்றோம், இந்த தேகத்தை கிரகணம் பண்ணிட்டோம். மனசு புத்தி இந்திரியம் இந்த மொத்தத்தையும் சேர்ந்த இந்த அசம்பிள் பண்ணப்பட்ட இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நானோட என்ன பண்ணிட்டோம், சப்ஜெக்ட் ஆக்கிக்கிட்டோம். இது ஆக்சுவலா ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் ஆக்கிக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஆப்ஜெக்ட வெளியில இருக்கிறதெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ஜெக்டாவே வச்சுக்கிட்டு. அப்ப எப்போ நீங்க வந்து இந்த சப்ஜெக்டை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லிபரேஷன் அடைய முடியும் அப்படின்னு யோக சூத்திரம் சொல்லுது. ஆச்சாரியா சொல்ற, எதி ஒருவேளை ஆத்மனோ தர்மக அவித்யாவத்வம், ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவுக்கு மேல அவித்யான்னு ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா துக்கித்வாதிச்ச அந்த அவித்யானால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாக்கு சம்சாரியா இருக்கிற துக்கம் சுகம் துக்கம் எல்லாம் டெத்து பர்த் எல்லாம் சம்பவிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கதம் போகோ பிரத்யக்ஷம் உபலபியதே. இந்த நானுக்கு மேல இருக்கிற அவித்யா இருக்கு, இந்த நானோட தர்மம், நானோட தர்மமா இந்த அவித்யா இருக்கு. இந்த அவித்யினால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிறப்பிறப்பு தேகம் முதலிவை கிடைச்சது, இதனால தான் எனக்கு சுகதுக்கம் எல்லாம் உண்டாகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து சொன்ன அப்படின்னா கதம் போகோ பிரத்யக்ஷம் உபலபியதே. அப்ப நீ இதெல்லாம் அறியிறியா, பிரத்யக்ஷமா அறியிறியா? ஆமா, பிரத்யக்ஷமா பாக்குறேன். இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கதோ, என் கை இருக்கு, என் கால் இருக்கு, என் முடி இருக்கு, என் நெத்தி இருக்கு, என் தாடி இருக்கு, மீசை இருக்கு,
இந்த தேகத்தை எல்லாத்தையும் நான் பிரத்யட்சமா பார்க்கிறேன். இந்த சுகதுக்கத்தை எல்லாத்தையும் பிரத்யட்சமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம், இந்த சுகதுக்கங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ஷேத்திரஜனோட தர்மமா இருக்குன்னா, க்ஷேத்திரஜன் யாரு? பார்ப்பவன். பார்ப்பவனுக்கு இதெல்லாம் தர்மமா இருக்குன்னா எப்படி நீ பிரத்யட்சமா இதெல்லாம் பார்க்க முடியும்? ஏன் அப்படின்னா எந்த காலத்திலையும் பார்க்கின்றவன் பார்க்கப்படும் வஸ்துவா ஆக முடியாது. எதெல்லாம் பார்க்கின்றோமோ அது எல்லாம் பார்ப்பவனாக ஆகவே முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், உன்னுடைய அவித்யா சுகதுக்கம் எல்லாத்தையும் நீ பார்க்கிற, அறிந்தது அறியாதது எல்லாத்தையும் நீ பார்க்கிற. அப்படி பார்க்கும்போது எப்படிப்பா அது வந்து க்ஷேத்திரக்கு தர்மமா இருக்கும்? கதம் போகோ பிரத்யக்ஷம் உபலபியதே. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீ இதெல்லாம் என்னுடையது நான் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் அதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் தேகத்தை வந்து நான் சொல்றோம், இந்த மனசை நான் சொல்றோம், புத்தியை நான் சொல்றோம், எல்லாத்தையும் நான் சொல்றோம். இந்த நான் சொன்னீங்கன்னாவே என்ன ஆயிடுது? இது எல்லாம் நான் ஆயிட்டேன் அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பண்ண முடியும்? எப்படிப்பா பண்றீங்க ஆப்ஜெக்ட்? இந்த தேகத்தை பாக்குறீங்களா? ஆமா பாக்குறேன், பிரத்யட்சமா பாக்குறேன், தெரியுது. மனசை பாக்குறீங்களா? பாக்குறேன். புத்தியை பாக்குறீங்களா? பாக்குறேன். இந்திரியங்களை பாக்குறீங்களா? பாக்குறேன். எல்லாத்தையும் நான் பாக்குறேன். எப்படி பார்க்க முடியும்? பார்ப்பவன் எப்படி பார்வைக்கு விஷயமா ஆக முடியும்? அப்ப ஆச்சரியர் சொல்றாரு, எப்படிப்பா பாக்குற? கதம்பா க்ஷேத்திர தர்மக. அது மட்டும் இல்ல, இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திர தர்மமா ஆகும்? க்ஷேத்திரஜனா இருக்கிறவன் எந்த காலத்திலையும் திருஷ்யமா ஆகவே முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியர் சொல்றாரு, நேயம்ச சர்வம் க்ஷேத்திரம். இந்த உலகத்துல எதெல்லாம் அறியப்படுதோ, திருஷ்யமா இருக்கோ, அது எல்லாம் க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். எதையெல்லாம் அறியறீங்களோ, அது சொப்பனமா இருக்கட்டும், ஜெகத்தா இருக்கட்டும், எந்த ஈஸ்வர ரூபமா இருக்கட்டும், எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ அது எல்லாம் க்ஷேத்திரம்னு பேரு. ஞாத்தா ஏவ க்ஷேத்திரஜ்ஞ. இது ஞாத்தான அறிபவன் மட்டும், பார்ப்பவன் தான் க்ஷேத்திரஜன். இது அவதாரித்தே. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிச்சயம் பண்ணி சொல்லியிருக்கோம். எப்பவுமே திருஷ்யம்தான், திரஷ்டாதான். க்ஷேத்திரம் எப்பவுமே திருஷ்யம்தான். அது எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் திருஷ்யம், க்ஷேத்திரம். யார் பார்க்கின்றானோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா திரஷ்டா, சாட்சி. திரஷ்டா எப்பவுமே க்ஷேத்திரமா திருஷ்யமா ஆக முடியாது. திருஷ்யம் எப்பவுமே க்ஷேத்திரஜனா அறிபவனா ஆக முடியாது. இந்த ரெண்டும் வேற தான். அதனால இது அவதாரித்த இந்த விதமா நிச்சயம் பண்ணப்பட்ட நிலையில அவித்யா துக்கித்வாதேகே, அவித்யா இருக்கட்டும் இல்ல துக்கம் முதலியவைகள், சுகம் துக்கம் முதலியவைகளா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் க்ஷேத்திர தர்மத்துவம் அறியப்படுவதால் இவை எல்லாம் க்ஷேத்திர தர்மம். தூக்கத்துல எதா அறியறோம்? ஒன்னும் தெரியல அறியறோம். தூக்கத்துல நம்ம அனுபவம் தானே. தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த நான் சுகஸ்வரூபம், என்னுடைய அந்த சுகத்துக்கு வேற எதுவுமே அங்க இல்லை. எந்த ஒரு இந்திரிய விஷயங்களும் அங்க இல்லை. என்னுடைய சொரூபம் சுகம். தூக்கத்துல டிபெண்டன்சி எதுவுமே இல்லை. எனக்கு இந்த கண்டிஷன் இருந்தா தான் நான் வந்து பாத்தீங்கன்னா சுகத்தை எடுக்க முடியும்னு தூக்கத்துல இல்லவே இல்லை. பாப்பி தூங்குனாலும், எறும்பு தூங்குனாலும், அசுரன் தூங்குனாலும், தேவன் தூங்குனாலும், மகா பாப்பி தூங்குனாலும், நல்லா புண்ணியாத்மா தூங்குனாலும் தூக்கத்துக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அனாயாச சுகம் கிடைக்குது. ஏன் அப்படின்னா அது சுகஸ்வரூபம் நம்மளோட. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் தெரியவில்லை, ஒண்ணுமே தெரியல ஜி. அப்போ உங்களுக்கு அனுபவம் ஆச்சா? ஒன்னும் தெரியலன்னா ஆமா, அதான் அவித்யா. அப்ப தூக்கத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை ஆப்ஜெக்ட் பண்றேன். வேக்கப் ஆனதுக்கு பிறகு அந்த அவித்யில இருந்தா என்ன உண்டாச்சு அப்படின்னா அவித்யா தான் அம்மா. அம்மாட்ட இருந்து என்ன உண்டாச்சு? புத்தி, மனசு, இந்திரியங்கள், தேகங்கள், இது எல்லாம் இந்த ஜெகத்தெல்லாம். அப்ப வேக்கப் ஆகும்போது நான் என்ன பண்றேன்? புத்தியை பார்க்கிறேன், மனசை பார்க்கிறேன், இந்திரியங்களை பார்க்கிறேன், தேகத்தை பார்க்கிறேன், இந்த ஜெகத்தை பார்க்கிறேன். அப்போ அவித்யில இருந்து ஆரம்பிச்சு இந்த லோக்கம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன தர்மம்? க்ஷேத்திர தர்மம். க்ஷேத்திரம், திருஷ்யம். நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் திரஷ்டா. நானே வந்து பார்க்க முடியுமா அப்படின்னா நானே பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா அது க்ஷேத்திரம் ஆயிடும். எதையெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் க்ஷேத்திரம். அதனால்தான் ஒரு முக்கியமானது, ஆத்மா வந்து என்ன பண்ண முடியாது? பிரத்யக்ஷம் பண்ண முடியாது. யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை நான் அனுபூதி பண்றேன் அப்படின்னு நம்ம அனுபூதினு ஒரு விஷயம் சொல்றோம்.
அனுபூதிக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னா அது க்ஷேத்திர தர்மமா போயிடும். மஞ்சள் கலர் ஆத்மா, பச்சை கலர் ஆத்மா, சிவப்பு கலர் ஆத்மான்னு இந்த பிரம்மகுமாரிகள் சமாஜில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் ஆப்ஜெக்ட் பண்ண முடியாது. வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதை ஆப்ஜெக்ட் ஆகுதோ அது திருஷ்யமாயிடும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஆப்ஜெக்ட் ஆகவே முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரி சொல்றாரு, நீங்க அவித்யா துக்கித்வாதேகே க்ஷேத்திர தர்மத்துவம். அவித்யா முதலியவைகள் எல்லாம் தூக்கத்திலிருந்து 3 அவஸ்தைகளையும் நம்ம என்ன பண்றோம்? பார்க்கின்ற தஸ்யச்ச பிரத்யக்ஷ உபலப்தத்துவம் ச இது. அதெல்லாம் நம்ம பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். என் புத்தி பிரத்யக்ஷமா தெரியுது, என் மனசு பிரத்யக்ஷமா தெரியுது, என்னுடைய பிராணன் பிரத்யக்ஷமா தெரியுது, என்னோட இந்திரியங்கள் பிரத்யக்ஷமா தெரியுது, என்னோட தேகம் பிரத்யக்ஷமா தெரியுது. தூக்கத்துல அவித்யாவையும் நான் ஒன்றும் தெரியலன்னு பார்க்கிறேன். இந்த ஜெகத்து மொத்தத்தையும் நான் பார்க்கிறேன். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? பிரத்யக்ஷமா அறியப்படுவதால். அப்போ விருத்தம் உச்சதே அவித்யா மாத்திர அவஷ்டம்பாத் கேவலம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா எனக்கு சுகம் எனக்கு துக்கம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது வந்து விரோதமானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகமும் இல்லை துக்கமும் இல்லை, என்னிடத்தில் அவித்யாவும் இல்லை. அவித்யா பார்க்கப்படுவது அது எனக்கு இல்லை, நான் இல்லை. இந்த சரீரம் பார்க்கப்படுவது இதுவும் நான் இல்லை, இதெல்லாம் திருஷ்யம். மனசு புத்தி எல்லாம் திருஷ்யம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா சுகமும் துக்கமும் பார்க்கப்படுவதா இருக்கு, அதுவும் நான் இல்லை, எனக்கு இல்லை. எனக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம விரோதமா சொல்றோம்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னோன்னு பூர்வபக்ஷி முக்கியமான விசாரத்துக்கு ஆரம்பிக்கிறான். அத்திராக சா அவித்யா கஸ்ய இது. உடனே சொல்றான், சாஸ்திரங்கள்லாம் அவித்யான்னு சொல்லுதேங்க. அந்த அவித்யா வந்து பாத்தீங்கன்னா யாருடையது? அப்போ அவித்யா வந்து பாத்தீங்கன்னா யாரோடது? முக்கியமான கேள்வி இப்போ வந்து உங்களுக்கு வருது. இப்போ முக்கியமான விசாரம் தான் இங்க பண்ண போறோம். இப்ப கேள்வி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அரை இருட்டுல கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தோம். அது கயிறு, அந்த அரை இருட்டு வந்து கயிறோடதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கயிறோடது. கயிறுக்கும் அரை இருட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு மாத்திரத்துல இங்க இருக்க வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இருட்டோட சம்பந்தம் ஏதாவது இருக்கான்னா, இருட்டுன்றது என்ன அப்படின்னா ஒரு பாவ வஸ்து இல்லை, ஒரு இருப்பு பொருள் இல்லை. இருட்டு என்னது? பாவ பொருளா? இருட்டை தனியா பிடிச்சு காட்டுங்க கையில, இல்லை. அப்போ இருட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருப்பு பொருள் இல்லையோ, எக்ஸிஸ்டன்ஸ் இருட்டுக்கு இல்லை. ஆனா அது என்ன பண்ணுது? கைத்தை மறைக்குது. ஆனா கைத்தோட அதுக்கு சம்பந்தம் இல்லை. கைத்தை மறைக்குது, ஆனா கைத்தோடது இல்லை. அதே மாதிரி இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்ற அந்த ஆத்மா திரஷ்டா இந்த அவித்யாவோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த அவித்யாவுக்கும் சம்பந்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாவுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா எதுக்கு மேல தெரியுது அப்படின்னா, என்ன மறைச்சு எனக்கு மேல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப கேள்வி கேட்கிறோம், அவித்யா வந்து பாத்தீங்கன்னா யாரோடது அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா சித்தாந்தி பதில் சொல்றாரு, எஸ்ய திருஷ்யத்தே தஸ்ய ஏவ. எவனுக்கு தெரியுதோ அவனுக்கு. உங்களுக்கு துவைத்தம் தெரியுதா? இதெல்லாம் சத்தியமா தெரியுதா? இந்த உலகம் ஃபுல்லா சத்தியமா தெரியுதா? பதறீங்களா? பதறோம்ல. நம்மளோட தேகத்துக்கு ஏதாவது நடந்தா பதறோம்ல. தேகத்துக்கு நடந்தா பதறோம். நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள்ல வந்து ஏதாவது நடந்தா பதறோம்ல. நமக்கு வந்து தாங்க மாட்டேங்குது இல்லை. அப்ப இந்த ஜெகத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களை மாதிரி தர்மிகளா இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஜெகத்துல வந்து ஏதாவது கொஞ்சம் அதர்மம் நடந்தாலும் பெரிய இரிட்டேஷன் ஆகுது. தர்மிகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப துக்கி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல தர்மாத்மாக்கள் தான் ரொம்ப துக்கி. பக்த மகான்களுக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்கணும். இப்ப கோயிலுக்கு போனா துக்கம் தான் கிடைக்கும். எந்த கோயிலுக்கு போனாலும் என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியுதா? ஆமா, நமக்கு எல்லாம் தெரியுது, பிரச்சனைகள் எல்லாம் தெரியுதா? ஆமா, இந்த துவைத்தம் தெரியுது. அப்ப துவைத்தம் தெரியுது அப்படின்னா கேட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 சந்திரன் தெரியுது அப்படின்னா கேட்ராக்ட் இருக்குன்னு அர்த்தம். யாராவது கேட்கறாங்க கேட்ராக்ட் யாருக்கு அப்படின்னா, எவனுக்கு 2 தெரியுதோ அவனுக்கு தான் கேட்ராக்ட். சிம்பிள் தானே. எனக்கு 2 சந்திரன் தெரியுதுப்பா, அப்போ உனக்கு கண்ணை செக் பண்ணணும்பா. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால தான் 2 தெரியுது. அப்போ அதே மாதிரி இவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், யாருக்கு அவித்யா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா உடனே சொல்றார் ஆச்சாரியார், எஸ்ய திருஷ்யத்தை தஸ்ய ஏவ.
எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இரட்டைகளா எல்லாம் தெரியுதோ, தான் தெரியாம ஏக்கமே அத்விதீயம், நான் சச்சிதானந்தம், நான் திரஷ்டா, வெறும் திரஷ்டா நான் அப்படின்னு இல்லாம இதை எல்லாத்தையும் நான் அப்படின்னு யாரெல்லாம் பார்க்கிறோமோ, நான் தேகம், என்னை சுத்தி இருக்கிற அப்பா அம்மா மனைவி குழந்தைங்க எல்லாம் தேகம், இந்த ஜெகத்து சத்தியம் அப்படின்னு யாருக்கு பார்க்கப்படுதோ அவன்கிட்ட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா இருக்கு. எனக்கு தெரியுது, பாம்பு வந்து பாத்தீங்கன்னா இல்ல, கயிறு நான் தான் போட்டிருக்கேன், நான் தான் வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல கயிறை கட்டி அதுக்கப்புறம் அதை வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கயிறு ஓரமா போட்டு வச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து கேட்கிறாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாம்பு அப்படின்ற ஆச்சு, அங்க பாம்பு சுருண்டு கிடக்குதுச்சு, பிளாக் கோப்ராச்சு அப்படின்ற. இப்ப நான் சொல்லுவேன், நல்லா தெளிவா நான் இருக்கேன், நான் என்ன சொல்லுவேன், யார்கிட்ட அவித்யா இருக்குன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அவனோட புத்தியில அவித்யா இருக்கு. அவனுக்கு தானே வந்து கயிறு பாம்பா தெரியுது. கயிறு பாம்பா தெரியுதுனாவே என்ன அர்த்தம், அவன் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்னா கிரகணம் பண்றான் அப்படின்னா மோகம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த தேகம் எனக்கு, நான் தேகம், இந்த ஜெகத்து சத்தியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாமரூபங்கள்லாம் உண்மை அப்படின்னு யாரு பாக்குறானோ அவங்கிட்ட அவித்யா இருக்கு. இப்ப நம்ம எல்லாம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லலாம், நமக்கெல்லாம் அவித்யா அடிச்சா உடனே வந்து பூர்வபக்ஷி கேட்கிறான், கசிய திருஷ்யத்தை இது. ஆமா, இப்ப இல்ல நான் கேட்கறேன், நான்றது எங்க உங்களுக்கு அனுபவம், வெளியில காட்டுறீங்களா இல்ல நான்றது இப்படி காட்டுறீங்களா, நான் நெஞ்சில கை வச்சு காட்டுறீங்களா? நெஞ்சில கை வச்சு காட்டுறீங்கல்ல, அந்த நெஞ்சில கை வச்சு காட்டும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்பிள கை வச்சு அயமாத்மா பிரம்ம மந்திரம் சொல்லுது. நான் அப்படின்னு, நான் ஜீவன், நான் சம்சாரின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நான் அப்படின்னு சொல்றேன். அப்ப நான பிரம்மமா நீங்க அறிஞ்சீங்களா? இல்ல. நானை எப்படி பாக்குறீங்க, நான் ஜீவன், நான் சம்சாரி, நான் சுகி, நான் துக்கி. அப்ப என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த நானுக்கு மேல, பரமாத்மாவா இருக்கிற நானுக்கு மேல ஒரு அவித்யா வந்து பாத்தீங்கன்னா மறைச்சிருச்சு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களை பிரம்மமா பாத்தீங்கன்னா அவித்யா இல்ல, உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஜீவனா சம்சாரியா பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவித்யா இருக்கு. உடனே பூர்வபக்ஷி கேட்கிறான், கசிய திருஷ்யத்தை, யாருக்கு பார்க்கப்படுறதா இருக்கு அப்படின்னா அத்திர உச்சியத்தை அவித்யா கசிய திருஷ்யத்தை இது பிரஷ்னோ நிரர்த்தக. நான் உடனே ஆச்சாரியார் சொல்றாரு, யாருக்கு பார்க்கப்படுறதா இருக்கு இந்த அவித்யா அப்படின்னு கேட்கும்போது, யார் பார்க்கிறா இந்த அவித்யாவை அப்படின்னு அத்திர உச்சியத்தை இந்த விஷயத்துல சொல்லப்படுகிறது. அவித்யா யாருக்கு பார்க்கப்படுது அப்படின்றது நிரர்த்தகம், யூஸ்லெஸ்ஸான பிரச்சனை. ஏன் கதம், ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப இந்த அவித்யா யாருனால பார்க்கப்படுதுன்னு சொல்றது வேஸ்டா அப்படின்னா, ஆமா இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் ஆக போறது இல்லை. கதம் அப்படின்னா, திருஷ்யத்தே சேத் அவித்யா தத்வந்தம் அப்படி பஷ்யசி. ஒருத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அவித்யாவை பார்க்கிறான் அப்படின்னா அவித்யாவை உடையவனையும் அவன் பார்க்கணும்ல. நான் சொல்றேன், நீங்க பாக்குறீங்களா என்ன? ஆமா, சாமி தாடி வச்சிருக்கார், மீசை வச்சிருக்கார், கண்ணாடி போட்டிருக்கார். அப்ப நீங்க வந்து தாடி மீசையை மட்டும் பாக்குறீங்களா இல்ல என்னையும் பாக்குறீங்களா? ஆமா, என்னையும் தானே பாக்குறீங்க. தாடி மீசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் உடையவனா இருக்கேன், அப்போ இதையும் பார்க்குறீங்க என்னையும் பார்க்குறீங்க. அதே மாதிரி அவித்யா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவித்யாவோட சேர்ந்து அந்த அவித்யாவை உடையவனையும் நீங்க பாக்குறீங்க. அதான் ஆச்சரிய சொல்றாரு, திருஷ்யத்தே சேத், ஒருவேளை அவித்யா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவித்யா தத்வந்தம் அப்படி பஷ்யசி, அவித்யாவையும் அவித்யாவை உடையவனையும் சேர்த்துதான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். எப்படி அப்படின்னா, நச்ச தத்வதி உபலப்யமானே சா கஸ்யீதி பிரஷ்னோ யுக்த நச்ச யுக்தா. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை பாக்குறீங்க, அவித்யாவை உடையவனையும் பாக்குறீங்க. அப்ப உடையவனையும் பார்க்கும்போது யாரோடது அவித்யா, யாரு பார்க்கிறா அப்படின்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா வந்து பாத்தீங்கன்னா புரியுன்றதுக்கா எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்படி அப்படின்னா, நகிய விட்டுருங்க, கோமதி உபலப்யமானே. ஒரு மாட்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் வீட்டுக்கு மாட்டு கூப்பிட்டு வந்துதான் பால் கறந்து கொடுப்பாங்க, இப்பெல்லாம் இல்லை. இப்போ உங்க பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன், பால் பண்ணையில வச்சு. முன்னாடிலாம் எங்க வீட்டுல கொஞ்சம் ஒரு 90ஸ்க்கு முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், பால்காரன் காலையில வந்து வீட்டுக்கு வந்து பால் கறந்து கொடுத்துட்டுலாம் போறதெல்லாம் இருந்திருக்கு.
நேராக மாட்டுக்காரன் வீட்டுக்கு கொண்டு வந்து பால் கறக்கிறான். நான் கேட்குறேன், மாடு யாரோடது அப்படின்னா, மாடு யாரோடதுன்னு என்ன கேள்வி இருக்கு? மாட்டை கூட்டிட்டு வந்தால மாட்டுக்காரனோடது மாடு, மாடு யாரோடது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, மாட்டை எவன் கூட்டிட்டு வந்தானோ அவனோடது மாடு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க சொல்றாரு, கோமதி உபலபியமானே, கோவை உடைய பசுமாட்டை உடைய மாட்டுக்காரன் நம்ம பார்க்குறோம். மாட்டுக்காரனை பார்த்துட்டு காவக கசியைதி, இந்த மாடு யாரோடதுன்னு கேடு. மாட்டை கூட்டிட்டு வந்தோம்னா மாட்டுக்காரன் பக்கத்துல நிக்கிறானு, மாட்டுக்காரனை வச்சுக்கிட்டு மாடு யாரோடதுன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வி பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தாது. பிரத்யட்சமா பார்க்குறோம், மாட்டுக்காரன் மாட்டை கூட்டிட்டு வரான். கூட்டு வந்தோடனே மாடு யாரோடதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா மாடு மாட்டுக்காரனோடது பிரத்யட்சமா தெரிகிறது. இந்த விஷயத்துல கேள்வி வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் இது யார் வண்டி அப்படின்னு கேட்டா, நான் 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன், இது யார் வண்டி? நான் யார் வண்டி? ஓட்டிட்டு இருக்கவன் வண்டி தான், அவனோடது தான். இல்லை வேற வேற திருடிட்டு வந்து ஓட்டிட்டு இருக்கேன்? இல்லை என் வண்டியை தான் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அப்ப மாட்டுக்காரன் சொல்றான் என் மாடு தான். இல்லை இன்னொருத்த மாட்டியை நான் கூட்டிட்டு வர முடியும்? என் மாட்டு தான் நான் கூட்டிட்டு வந்து பால் கறந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அப்ப மாட்டை உடைய மாட்டுக்காரனை பார்த்த மாத்திரத்துல மாடு யாரோடதுன்னு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பொருந்தாது. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அவித்யாவை உடையவனை வந்து நம்ம பார்க்கிறோம். அவித்யாவை உடையவன் யாரு? அவித்யாவை உடையவன் யார்? இப்பதான் சொல்லி முடிச்சேன். யாரோடது? யாருக்கெல்லாம் துவைத்தம் தெரியுதோ, யாருக்கெல்லாம் தன்னை ஜீவன் நினைக்கிறானோ, யாரெல்லாம் சம்சாரின்னு தன்னை பார்க்கிறானோ அவன் தான் மாட்டுக்காரன் மாதிரி. அவனுக்கு என்ன இருக்கு? மாடு மாதிரி அவன் கூட அவித்யா இருக்கு. யாரெல்லாம் சுக்கியோ, யாரெல்லாம் துக்கியோ, யாரெல்லாம் சம்சாரியோ, யாரெல்லாம் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நினைக்கிறானோ, எல்லாம் இந்த துவைத்தத்தை பார்க்கிறானோ, அப்ப அவித்யா யார்கிட்ட இருக்குன்னு கேட்டா, யாரு துவைத்தத்தை பார்க்கிறானோ அவன்கிட்ட இருக்கு. யாரெல்லாம் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறானோ அவன்கிட்ட அவித்யா இருக்கு. நான் பிறந்தேன் இறந்தேன்னு யாரெல்லாம் நினைக்கிறானோ அவன்கிட்ட அவித்யா இருக்கு அப்படின்றது ரொம்ப ஸ்பஷ்டம். அதனால யாரோடது அவித்யா, யாரு பார்க்குறா அந்த அவித்யாவெல்லாம் கேட்கறது யூஸ்லெஸ்ஸான பிரச்சனம் அப்படின்னு ஒரே பூர்வபக்ஷி கேட்கிறான். அற்புதமா கேட்கிறான். நனு விஷயோ திருஷ்டாந்தோ, இந்த திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் சொன்னீங்களே, பசுமாடு மாட்டுக்காரன் அப்படின்னு, ஆப்ஜெக்ட்ல தெரியுதுங்க. இந்த ரெண்டுமே விஷயம், ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கு. இந்த கேள்வி வரவே வராது. ஒருத்தன் மாட்டுக்காரன் மாடை கூட்டு வரா அப்படின்னு நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரத்யட்சமா நான் பார்க்கிறேன். மாடு மாட்டுக்காரன் ரெண்டுத்தையும் பிரத்யட்சமா பார்க்கிறேன். விஷயோ திருஷ்டாந்தோ கவாம் தத்வதகச்ச, இந்த விஷயமா இருக்கு, ஆப்ஜெக்டா இருக்கிறது எது அப்படின்னா இந்த திருஷ்டாந்தத்துல சொல்லப்பட்டது ஆப்ஜெக்ட். கவாம்னா பசுக்களை, பசுவையும், தத்வதகச்ச அந்த பசுவை உடைய மாட்டுக்காரனையும், பிரத்யக்ஷத்வாத் சம்பந்தக பிரத்யக்ஷமா பார்க்கறதுனால சம்பந்தக அப்படி பிரத்யக்ஷ இது, இந்த ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற சம்பந்தமும் பிரத்யக்ஷமா எனக்கு தெரியுது. மாட்டையும் பார்க்கிறேன், மாட்டுக்காரனையும் பார்க்கிறேன். அவன் கயிறை பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு போறான். மாட்டுக்காரன் கயிறை பிடிச்சி, அவன் சொந்த மாடா இருந்தாதான் என்ன பண்ண முடியும், கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியும். அப்போ சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்த மாட்டை உடையவன் அப்படின்னு பிரத்யக்ஷமா எனக்கு அறியப்படுது. அந்த இடத்துல பிரஷ்னோ நிரர்த்தக, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து இது யாரோட மாடுன்னு கேள்வி வரவே வராது. அந்த கேள்வி பொருந்தவும் பொருந்தாது, யூஸ்லெஸ் அந்த கொஸ்டின். ஆனா ந ததா அவித்யா தத்வான்ச்ச, ஆனா இந்த விஷயத்துல இந்த அவித்யாவும் அவித்யாவை உடையவனும்ன்ற விஷயம் இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா வர்றதே எங்க அப்படின்னா, நான் இருக்கேன், நான் வந்து தெரியுது, நான் இருக்கேன், நான் பிரத்யட்சமா ஒவ்வொருத்தரும் நான் நான் சொல்றோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவித்யா கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? மாடு கண்ணுக்கு தெரிஞ்சது, மாட்டுக்காரனும் தெரிஞ்சான். ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கண்ணுக்கு தெரியல, ஆனா அவித்யா வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியலீங்களே. சப்ஜெக்ட்ல இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டா இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆப்ஜெக்டா இருந்தா கூட நான் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம், விவேகம் பண்ணி பிரிச்சிடலாம். இந்த நானையும் அவித்யாவையும் என்ன பண்றது? அதான் கேட்கிறான். அவித்யா தத்வானிச்ச பிரத்யக்ஷோ நச்ச ந பிரத்யக்ஷோ, இந்த அவித்யாவும் அவித்யாவை உடையவனும் நானும் அவ்வியக்தம். ரெண்டு விஷயம் அவ்வியக்தம் இந்த சாஸ்திரத்துல சொல்றது. நானும் கண்ணுக்கு தெரியல, நானும் ஆப்ஜெக்ட் இல்லை.
அதே மாதிரி அவித்யாவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம்னு பேரு, அதுவும் வெளிப்படாதது. 2 ஐட்டம் சாஸ்திரத்துல. அவ்யக்தராமி பரமேச சக்தி அவித்யாவை சொல்லும் போது விவேகச்சுராமன்ல சொல்லு, அவ்யக்தம் என்ற பெயரை உடையது பரமேச சக்தி அந்த மாயா. அப்ப அவித்யாவையும் கண்ணுல பார்க்க முடியாது. இந்த நான்றது சப்ஜெக்டா இருக்கிறது, இந்த நானையும் நான் என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்டா பார்க்க முடியாது. 2 ஐட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாது. மாட்டுக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியறதா இருக்கு, அதனால கேள்வி பொருந்தாது. ஆனா நானும் இந்த அவித்யாவும் கண்ணுக்கு தெரியாததுனால, பிரத்யட்சமா தெரியாததுனால, எதக பிரஷ்னம் நிரத்தக சியாத்து, எந்த காரணத்தாலும் நீங்க கேள்வியை யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியும்? கரெக்டா தான் நான் கேட்கிறேன், கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆச்சாரியா சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பிரத்யக்ஷேன அவித்யாவதா அவித்யா சம்பந்தே ஞாத்தே கிம் தவ ஸ்யாத். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தூக்கத்துல மட்டும்தான் என்ன பண்றோம், நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு சொல்றோம். எப்ப சொல்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? தூக்கத்தை சொல்றோம். அதுக்கப்புறம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதை ரீகால் பண்ணும். நம்ம என்ன பண்றோம், தூக்கத்துல நான் சுகமா தூங்கணுன்றதும் தூக்க காலத்துல நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்க காலத்துல நமக்கு தெரியறது இல்லை, ரீகால் பண்ணி தான் காலையில வேக்கப் ஆனவன்னு பாக்குறோம். ஒன்னும் தெரியல அப்படின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒன்னும் தெரியாம இருந்தேன் அப்படின்றது கூட காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ரீகால் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள், மனசு, புத்தி அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாட்சி சம்வேத்தியம்னு அப்படி பேரு. சாட்சினா வெறும் சாட்சிக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னும் தெரியலன்றது அது தெரியுது. அந்த இடத்துல இந்திரிய, மனசு, புத்தி எல்லாம் இல்லை. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் சொல்றேன், ரீகால் பண்றேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சித்தம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சித்தத்தை வச்சுட்டு நான் சொல்றேன், நான் நல்லா தூங்குனேன், ஒன்னும் அறியல அப்படின்னு. அப்ப அனுபவமா? ஆமா, அனுபவம். அது தூக்கத்துல இருந்தது அனுபவம் நமக்கு. அப்ப சாஸ்திரம் என்ன, பிருகதாரண்யம் என்ன சொல்லுது அப்படின்னா, வாஸ்தவத்துல அவித்யான்றது என்ன அப்படின்னா, அவித்யான்றது ஒன்றும் இல்லை. இதான் நிர்ணயத்துக்கு வர்றது. அவித்யான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யாக்கு அர்த்தமே ந வித்யதே இது அவித்யா. அவித்யா என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாதது. அப்ப இல்லாததை நீங்க பார்க்க முடியுமா? நான் இருட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருட்டை காட்டுறேன். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை இருட்டு, ஏதோ காட்டுக்குள்ளார போயிட்டீங்க, டார்ச் லைட் ஆஃப் ஆகி போச்சு, என்ன தெரியுதுச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்னும் தெரியலன்னு சொல்லுவீங்க. ஒன்னும் தெரியலன்றது வந்து ஒரு வஸ்துவா, இல்ல ஒன்னும் தெரியலன்றது ஒரு வெறும் இருட்டு மட்டுமா? ஒன்னும் தெரியலன்னா என்ன அர்த்தம்? இருட்டு. அது 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 ஒரு வஸ்துவா? ஆமா, வெளிச்சத்தோட அபாவம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து இல்லை, வஸ்து இல்லை. வெளிச்சம் வஸ்துவா? நான் என்ன இப்ப வெளிச்சத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரகாசம், அறியறது, ஞானம்னு பேரு. ஞானஸ்வரூபம் வெளிச்சம். ஞானத்தோட அபாவத்துக்கு பேரு தான் இருட்டுன்னு பேரு. ஞானம் இல்லாததுதான் இருட்டு, பிரகாசம் இல்லாததுதான் அந்தகாரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு ஒரு வஸ்து இருக்கு, அது அறியப்படாத நிலைக்கு பேர் தான் என்ன பேரு அப்படின்னா அவித்யா. அவித்யான்றது ஒரு வஸ்து இல்லை. மனசு நல்லா புரிஞ்சு. நான் ஒரு ஆள் இருக்கேன், ஆனா ஷேடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு வஸ்து இல்லை. இதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா, அவித்யான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் மறைப்பு மட்டும் தான் ஒழிய அவித்யாவுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. அப்போ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி அறிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெல்லாம் அவித்யா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யான்னு ஒண்ணு ஞான நிலையில இல்லவே இல்லை. சூரியன்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா இருட்டுனா என்னன்னு தெரியவே தெரியாதோ, அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி, நான் அப்படின்னு வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், இது எல்லாம் தெரியுது. அப்ப இதெல்லாம் தெரியறதுனால அவித்யான்னு ஒரு மறைப்பு இருக்குன்னு சொல்றோம்.
எப்ப அனுபூதி ஆகுதோ, எப்ப வந்து நான் அப்படின்னு வேக்கப் ஆகிறனோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா துவைத்தமும் இல்லாம போயிடும், அவித்யாவும் இல்லாமல் போயிடும். அப்ப வாஸ்தவமா அவித்யாக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு என்பது இல்லை. இதுதான் முக்கியமான தாத்பரியம். இருப்பு இல்லாதது, சொந்த இருப்பு இல்லாதது அவித்யா. இதோட இங்க நிப்பாட்டுங்க. நாளைக்கு வீடியோ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. நாராயண நாராயண நாராயண. இது அவித்யான்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். இதுல வந்து விஷ்ணு இதுல நம்ம விவேக சூடாமணியில 169 அவித்யான்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா, நகி அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தோ, ந அஸ்தி அவித்யா மனசோ அதிரிக்தா. மனசுக்கு அந்நியமா அவித்யை என்று ஒன்று இல்லை. மனோகி அவித்யா பவபந்த ஹேத்து. விவேக சூடாமணி பக்கத்துல எழுதிங்க. மனோகி அவித்யா, மனசுதான் அவித்யா. இந்த மனசுதான் பவபந்த ஹேத்து. இந்த சம்சார பந்தத்துக்கு காரணம் இந்த மனசுதான். தஸ்மின் வினஷ்டே, இந்த மனசு நஷ்டமாச்சுன்னா சகலம் வினஷ்டம், எல்லாம் இல்லாம போயிடும். ஜீவ ஜெகத்துன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். தஸ்மின் விஜிரும்பித்தே, இந்த மனசு வேக்கப்பாய் மலர்ந்துச்சு அப்படின்னா இந்த எல்லாம் உண்டாகிறது. சகலம் விஜிரும்பதே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு அந்நியமா, இப்ப அதனாலதான் ரமண பகவான் சொல்லுவாரு, மனசுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னா வெங்காயம் மாதிரி உரிக்க 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அது ஒரு இல்லாம போய்விடும். அவித்யாவை நீங்க சர்ச் பண்ணி போனீங்க அப்படின்னா அவித்யான்னு ஒண்ணு இல்லை. இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. அவித்யா விட்டுருங்க. என்ன இப்ப ப்ராப்ளம் உங்களுக்கு எது ப்ராப்ளம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எது ப்ராப்ளம்? தூக்கத்துல ப்ராப்ளம் இல்லை. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விவேச்சராமணியில வந்து பாத்தீங்கன்னா சுஷுப்தி காலே மனசி பிரலீனே நைவாஸ்தி கிஞ்சித் சகல பிரசித்தே. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இந்த மனசு நல்லா தூங்கி போயிடுது. தூங்கி போன இடத்துல எதெல்லாம் நம்ம பிரசித்தமா இந்த உலகத்துல இது இருக்கு அது இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்குள்ளார போகணும்னு இல்லாம போயிடுது. அதே நேரத்துல அதோ மனக்கல்பித ஏவ பும்சக. அதனால ஒரு நல்லா தெரியுது, இந்த மனசு இருந்தா எல்லாம் இருக்கும், மனசு இல்லைன்னா எதுவும் இருக்காது. அப்ப நல்லா புரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கல்பனா பண்ணுது. சம்சார ஏதஸ்யன வஸ்துதோ அஸ்தி. இந்த மனசுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுது இந்த சம்சாரத்தை. தூக்கத்துல வந்து மனசு இல்லை, அதனால சம்சாரம் இல்லை. அப்ப மனசுல புரிஞ்சுக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. என்ன பிரச்சனை? மனசு. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கிறேன், ஆமா இப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? யாரோடது மனசு? மனசு யாரோடதுன்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களோடது. சிம்பிளா. உங்களுக்கு சுகம், உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது உங்க மனசு. மனசு யாரோடதுன்னு கேள்வி கேட்டா என்ன கேள்வி? பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்கறீங்க. மனசு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு. என் மனசு எனக்கு தெரியுது, எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, மனசுன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து சர்ச்சிங் பண்ணோம் அப்படின்னா வாழை மரத்தை உரிச்சு 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 பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாதது போல. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்காயத்தை உரிச்சு உரிச்சு கடைசியில என்ன ஆகும்? ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப மிச்சம் யார் இருப்பானா? இருப்பு பொருளா இருக்கிற நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குன்னு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, மனசுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா அதுதான் எல்லா சம்சாரத்தையும் நம்ம காட்டுது. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைல்ல, அதுதான் வாஸ்தவம், நம்மளுடைய ஆனந்த சுரூபம் அதுதான். அப்ப மனசுதான் அவித்யான்றத வந்து கேள்வி, அதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு இதை மூவ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். நாளைக்கு திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னச்சு நினைவுல கொண்டு வந்தீங்கன்னா, அந்த நினைவுல கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு பிரத்யபிக்ஞா ஞானம்னு பேரு. அந்த ஞானத்துக்கு பேரு பிரத்யபிக்ஞா ஞானம். பிரத்யபிக்ஞானா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சொன்ன காசியில என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தேவதத்தனை பார்த்தேன்.
அந்த தேவதத்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் திருவண்ணாமலைக்கு ஒரு 4-5 வருஷம் கழிச்சு திருவண்ணாமலைக்கு வராரு. பார்த்தா முண்டனம் பண்ணியிருக்காரு. எனக்கு ஆள் அட்ரஸே தெரியல. தாடி மீசையோட பார்த்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முண்டனம் பண்ணியிருக்கார். இல்லை, முண்டனம் பண்ண முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது முண்டனம் பண்ணியிருந்தார். மொட்டை அடித்து தாடிலாம் இல்லாமல் இருந்தார் காசியில் பார்க்கும்போது. இங்கே 5 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறேன். பார்த்தா வந்து தாடி மீசையெல்லாம் வச்சு ஜடாதாரியாக இருக்கார். எனக்கு ஆள் அட்ரஸே தெரியல. அவர் என்ன பண்ணுறாரு, சாமி என்ன ஞாபகம் இல்லையா சாமி? இல்லைங்களே, ஞாபகம் இல்லையா சாமி? நம்ம 3:30 மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காசி விஸ்வநாதர் கூப்பிட்டு போனேன் தெரியுங்களா, ஞாபகம் இருக்கா? எப்ப நீ தேவதத்தன்ல? அதே தேவதத்தன் தான் சாமினா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீகால் பண்ணுறதுக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் சொல்கிறோம். காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு நம்ம 3:30 மணிக்கு போய் நின்னோம், ஞாபகம் இருக்கா? அவங்களை கூப்பிட்டு போனேன். அடிச்சா எனக்கு ரீகால் பண்ணிட்டேன். அவன்தான் இவன். அந்த தேவதத்தன் தான் காசியில் பார்த்த சோயம் தேவதத்தக. அந்த காசியில பார்த்த தேவதத்தன் தான் இங்க திருவண்ணாமலையில தாடி மீசையோட இருக்கான். இவனும் அவனும் வேற வேற இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீப் ஸ்லீப்ல சுகமா தூங்கின, வேற ஒன்றையும் அறியவில்லை. ஏன் ஒன்றையும் அறியவில்லை? அந்த இடத்துல ஒன்றும் இல்லை, வாஸ்தவத்துல ஒன்றும் இல்லை. எது இருந்துச்சு? நான் சுகமா இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இதான் யதார்த்தம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது? நான் இருக்கேன், அதே தூக்கத்தில் இருந்த நான் தான் இப்பவும் இருக்கேன். ஆனா இதுக்கு மேல என்னாச்சு? தாடி மீசை வந்த மாதிரி, தேவதத்தனுக்கு தாடி மீசை வந்த மாதிரி இந்த தேகாதிகள் எல்லாம் வந்துச்சு. அப்ப தேகாதிகள் வந்த பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தாடி மீசை வந்ததுக்கு அப்புறம் தேவதத்தன் வேற வேற ஆனானா? அதே தேவதத்தன் தான். அதே மாதிரி இந்த தேகம் எல்லாம் வந்து பிறகு கூட வந்து தெரிகிற போதும் கூட வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமாதான் இருக்க, சுகஸ்வரூபம் தான். அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே சுகஸ்வரூபமா தான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை நல்லா மனசுக்குள்ளார கொண்டு வந்து அவதானம் பண்ணி மெதுவா 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 நான் சுகமா தான் இருக்கேன். இப்பவும் இந்த க்ஷணமும் தூக்கத்துல இருக்க சுகம் எனக்கு இருக்கு. இந்த தேகாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போறது, இது வாஸ்தவம் இல்லை, இது பொய், இது இல்லூஷன். இது மாதிரி ஒரு ஞானம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்ன ஞானம்? பிரத்யபிஜ்ஞா ஞானம் அப்படின்னு. ஸ்மிருதியில கொண்டு வர, முக்கியமா அதை கொண்டு வர. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரத்யபிஜ்ஞா ஞானம் அப்படின்னு பேர். இங்கே இவர் சொல்ல போறார், அர்ஜுனன் சொல்லுவான், நஷ்டோ மோகோ ஸ்மிருதிர் லப்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றான். என்னுடைய மோகம் போயிட்டு, என்னுடைய பழைய நினைவு வந்தது. என்ன மோகம் போச்சு? நான் இந்த ஜாகிரதத்துல இருக்கிற தேகத்தெல்லாம் நான் நினைச்சு மோகத்தை அடைஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு, இந்த ஜாகிரதத்துல சொப்பனத்துல தெரிகிற தேகம் நான் இல்லை, என்னுடைய மோகம் போச்சு. ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா வந்தது. என்ன ஸ்மிருதி? நான் தூக்கத்துல எப்படி ஆனந்தமா இருந்தனோ, வேற ஒன்றும் இல்லையோ, அதேதான் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தான் இருக்கேன். இது எல்லாம் தெரியுது, இது எதுவுமே உண்டாகவில்லை, இது எல்லாம் ப்ரொஜெக்ஷன். அப்ப இது எல்லாம் தெரியுதுன்னா முன்னாடி தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரியுது, திரும்ப தெரியாம போயிடும், இது எல்லாம் இல்யூஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. அப்படின்னா இதான் ஸ்மிருதி வந்தாச்சுன்னு, ஆத்ம ஸ்மிருதி உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு பாப்போம். திரும்பவும் பார்ப்போம். ஆமா, நம்ம நாளைக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். அவித்யாவை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுக்க, மனசுக்கு அந்நியமா அவித்யான்னு ஒண்ணு இல்லை. அவித்யா கண்ணுக்கு எங்க போய் தேடுவீங்க? மனோவிகார ஏவ ஏத்தி. இது எல்லாம் அந்த மொத்த ஜெகத்தும், அது ஈஸ்வரனோட ரூபங்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிகாரம் தான். வேற எதுவும் புத்தி அறியறது, இந்த மனசு ப்ரொஜெக்ஷன் பண்றது எல்லாத்தையும் புத்தி அறியுது. மனசு ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. நான் சொல்றேன், நாளைக்கு ரொம்ப டீட்டெயிலா பேசுவோம். மனசு எதையெல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் புத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது 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 இதுன்னு சத்தியம் கொடுத்து பார்க்குது. ப்ரொஜெக்டர், அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிரகாசப்படுத்துறது புத்தி. நமஸ்காரம்.